ஏன் மேகதாது வேண்டாம்? 1892 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? 2.5 டிஎம்சி தண்ணி திறந்தோம்னு சொல்லுச்சு. ஆளுங்கட்சி கேட்குதா? விவசாய பத்தி கண்டுக்கிறாங்களா? சுமார் 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஏன் மேகதாது வேண்டாம்? திரு பி ஆர் பாண்டியன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மேகதாது அணை என்பது கர்நாடக மாநில அரசு அவங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையில் கர்நாடக இடத்திலே கட்டுகிறார்கள். குறிப்பாக மேகதாட்டு என்பது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு மாதாந்திர அடிப்படையில் தண்ணீரை நமக்கு விடுவிக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து கர்நாடக அரசு அரசியலமைப்பு சட்டப்படி தண்ணீரை விடுவிக்க மறுக்கிறது. உபரி நீர் மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து பாசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடிய உபரி நீரையும் தடுத்து மேகதாட்டுவிலே 67 டிஎம்சி அளவிற்கு தேக்குவதற்கான அணையை கட்டுவதற்கு அந்த மாநில அரசு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் உபரி நீரும் தடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது. அது ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாறிவிடும். சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய சுமார் 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும். இன்றைய கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில் 60% இந்த காவிரி தண்ணீரை நம்பிதான் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அது அடியோடு அழியும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்படும். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மேகதாட்டு அணை கட்டினால் பேரழிவை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதால் தமிழகம் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்று எதிர்த்து வருகிறோம். இதனை காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புதுச்சேரி தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் மேகதாட்டோ இல்லை இடையில எங்கேயும் நீர் தேக்கங்களோ கர்நாடகம் அமைக்கக்கூடாது என்பதை உறுதிபட தெரிவித்து அதனை மத்திய அரசிதழ் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த அரசாணைகளில் 15 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணான வகையில் நான் மேகதாட்டு அணையை கட்டுவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் சொல்வதுதான் சட்டவிரோதமானது. அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். திரு ஐயாக்கண்ணு, இதன் மேகதாதுக்கு தனியா ஒரு அணை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறீங்க சார்? 1892 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. கர்நாடகா வந்து வெறும் 90,000 ஏக்கர் தான் சாவடி பண்ணிக்கணும். மீதி தண்ணி பூரா நமக்கு நம்ம 35 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணோம். 3 போவோம். அதுக்கப்புறம் 1924 மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, மைசூர் ஸ்டேட் வர்சஸ் மெட்ராஸ் ப்ரொவின்சியல்னு. அப்போல்லாம் வந்து இந்த காவிரி உற்பத்தி ஆகிற தமிழ்நாட்டோடு இருந்துச்சு. அப்போ அவங்க 5,90,000 ஏக்கர், மீதியெல்லாம் அவங்க வந்து கிருஷ்ணராய டேம் கட்டிக்கணும், நம்ம மேட்டூர் டேம் கட்டிக்கிட்டு தண்ணி தேய்க்கணும் அப்படி இருந்துச்சு. அது 50 ஆண்டுகள் போட்டு 74 முடிஞ்சிச்சு சார். 74 முடியும் போது இங்கே இருக்க அரசியல்வாதி யாரும் விவசாயியை கண்டுக்கல. 74 to 82 5 அணையை கர்நாடகா கட்டிருச்சு. கபனி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சுமி 5 கட்டி இப்போ அவன் 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுறாங்க. நான் 3 போவம் சாவடி பண்ணேன். இப்போ 25 லட்சம் ஏக்கரில் நல்லா முசுறில் வந்து குருவை, சம்பா, கோடை, வாழை, கரும்பு எல்லாம் போட்டால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுக்கு காரணம் தண்ணியை பூரா அங்கேயே தேக்கிட்டாங்க. இன்னும் இந்த மேகதாதை கட்டிட்டான்னு வச்சுங்களேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? 2018 நீ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரலையும் மாதம் 2.5 டிஎம்சி தண்ணி திறந்தோம்னு சொல்லிச்சு. ஜனவரியில் 2.75, இது ஜூனில் வந்து 9.19 திறக்கணும்னு சொல்லிச்சு. இப்போ இந்த ஜூலையில் 34 டிஎம்சி திறக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க அரசியல்வாதி கேட்குறாங்களா? ஆளுங்கட்சி கேட்குதா? யாராவது கேட்குறாங்களா? விவசாய பற்றி கண்டுக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த மேகதாதையும் கட்டிவிட்டாங்கன்னா இப்போ வர்ற தண்ணி கூட வராது. வெள்ளம் வர்றப்போ கர்நாடகாவில் வெள்ளம் வந்து அங்கே அழியுதுன்னு சொன்னால் தண்ணியை திறந்து விட்ருவாங்க. திறந்து விட்டால் நேராக கடலில் போய் விழுந்துடும். இங்கே இருக்க தண்ணியை தேய்க்க வச்சு தடுப்பணை கட்டலாம்ல? யாராவது கட்டுறாங்களா தடுப்பணை? காவிரியும் கொள்ளடத்துலையும் 10 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டியிருந்தா
இந்த வர்ற வெள்ளை தண்ணி பூரா அரை டிஎம்சி 1 டிஎம்சி தேக்கி 100 டிஎம்சி தேக்கலாம். என் கரும்பு 90 ரூபா வித்துச்சு 68 69. அன்னைக்கு வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். பவுன் 90 ரூபா, ஒரு பவுன் 8 கிராம் 90 ரூபா. இன்னைக்கு அதே பவுன் 1,20,000 வந்துருச்சு. அதே வாத்தியாருக்கு 1,20,000 சம்பளம். ஆனா எனக்கு 3,500 அதுவும் தரமாட்டேங்கிறான். அந்த 3,500 தரமாட்டேங்கிறான். ஆனா என் நெல் அன்னைக்கு 40 ரூபா வித்த நெல் இன்னைக்கு 1,360 தான். அதுவும் கொண்டு நெல்லை போட்டானா 60 ரூபா லெஞ்சம் வாங்கிக்கிறான். ஒரு காலத்துல ஒரு டன் கரும்பை வித்துட்டு 1 பவுன் வாங்கினாங்க. இன்னைக்கு நான் 50 டன் விற்றா கூட 1 பவுன் வாங்க முடியும் என்னால். இன்னைக்கு அந்த அன்னைக்கு 90 ரூபாய்க்கு 5 ரூபா தான் வெட்டுக்கூலி. இன்னைக்கு 3,500 ரூபாய்க்கு 1,500 ரூபா வெட்டுக்கூலி எனக்கு. நான் இன்னைக்கு 8 பெண்களுக்கு கூலி கொடுத்தேன். இன்னைக்கு பெண்களுக்கு 350 ரூபா கூலி. இன்னைக்கு ஆம்பளைக்கு 1,000 ரூபா கொடுத்தான். இன்னைக்கு 600 ரூபா கூலி. எல்லாமே 200 400 மடங்கு 500 மடங்கு 600 மடங்கு இருந்துச்சு. ஆனால் நெல் 35 மடங்கு தான் ஏறி இருக்கு. கரும்பு 39 மடங்கு தான் ஏறி இருக்கு. எல்லாத்துக்கும் அள்ளி வழங்குகின்ற அரசியல்வாதிகள் விவசாயம் கொஞ்சம் கவனிச்சாதான் இந்த நாடு வளம் பெருந்தி பலம் புரிஞ்ச நாடா இருக்க முடியும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாண நாளே தமிழ் மேட்ரிமோனி தான்.